சமீபத்தில் பாமக சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அதில் ராமதாஸ் பேச்சு வந்து சர்ச்சையானது. இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் அதே தைலாபுரத்தில் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே அழைப்பு விடுத்து 13 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. 2 எம்எல்ஏக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. அன்புமணி அவர்கள் ஆப்ஷன் ஆனதும் வந்து பேச போகிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி பார்க்குறீங்க, என்ன நடக்குது பாமக? ஐயா பெரிய ஆள், அவரை மதிக்கணும். ஆனால் சின்னையாவா பெரிய ஐயானா 2024 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுடைய அசைன்மெண்ட்டுக்கு இவர்கள் இரையானார்களோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம். பாமக முடிவு பண்ணிட்டாங்க 10 மணி கூட்டம்னா வந்து குமிஞ்சிட்டு இருப்பான். இப்போ வரலன்னா 9% வாங்கி 2006 தேமுதிக 2 பேரையும் காலை இழுத்து விட்டார். அவ்வளோ பெரிய இது. 2011 29 எம்எல்ஏ ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு ஓபிஎஸோட அரசியல் சகாப்தம், அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட தர தட்டின கப்பல் தான். கப்பல் தர தட்டிச்சு இழுத்து பார்ப்பாங்க. வரலன்னா என்ன பண்ணுவாங்க? அதே போல் தாவேக்காவோட மாவட்ட செயலாளருக்கும் ஏதோ ஒன்று நடந்தது. ஏதோ ஒன்றுன்றீங்க தாவேக்கானாலே உங்களுக்கு அவ்வளோ அழைச்சி. தமிழ் வாக்ஸ் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பாமக சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அதில் ராமதாஸ் பேச்சு வந்து சர்ச்சையானது. பாமகவினரே கொந்தளிக்கிற அளவுக்கு தைலாபுரம் தோட்டத்தில் பேச வேண்டியதை மேடையில் பேசுறாரு அப்படின்னு இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் அதே தைலாபுரத்தில் வச்சிருந்தாரு. ஆனால் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே அழைப்பு விடுத்து 13 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. 2 எம்எல்ஏக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. அன்புமணி அவர்கள் ஆப்ஷன் ஆனதும் வந்து பேச போடுற மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி பார்க்குறீங்க, என்ன நடக்குது பாமக? அதாவது பாமக வந்து சாதாரணமாக பார்த்தாலே பாமகவில் இருக்கிறவங்களே இப்போ நீங்கள் நானும் இருந்தால் கூட என்ன யோசிப்போம்னா, ஐயா சின்னையா கையில் தான் நாளைக்கு கட்சி. ஐயா பெரிய ஆள், அவரை மதிக்கணும். ஆனால் சின்னையாவா பெரிய ஐயானா சின்னையா கையில் தான் நாளைக்கு கட்சி போகுது. நம்ம ஏன் பகச்சின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ராமதாஸ் வந்து கட்சியுடைய நிறுவனர், அவர் உரிய மரியாதை எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தா மழை பெய்யறப்போ உப்பு வைப்பாங்க, காத்தடிக்கிறப்போ மாவு வைப்பாங்க. சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டாக முடிவெடுத்து அந்த வாக்கு வங்கியை குறைச்சிக்கிறது, சீட்டு கிடைக்காம போகுது. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைச்சப்போ சன் அங்கே பேசிட்டு வர்றாரு, டேட் இங்கே முடிவெடுத்து என்டிஏல ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுமே பழைய வரலாறு பார்த்தா இருக்கும். பத்திரிக்கை வைக்க வந்த இடத்துல டக்குனு திமுக கூட்டணியில் ஜாயின் பண்ண வரலாறுலாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுன்றது இப்படியே வரும். 2024 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுடைய அசைன்மெண்ட்டுக்கு இவர்கள் இரையானார்களோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. பாமக. ஆமாம், பாமக. எப்படின்னா, நீங்கள் பாமக ஏடிஎம்கே தான் மேஜர் கட்சி. நீங்கள் சாதாரணமாக யோசிச்சிங்கன்னா 2026 அவங்க தான் லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம வந்து ஏடிஎம் கூட தான் இருக்கணும் அப்படின்றதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கணும். ஆனால் அண்ணாமலை கூட பாமக ஜாயின் பண்ணுது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை நடந்தது. அதில் மிக தெளிவாக திமுக கேம் விளையாடிச்சு. இப்போ எப்படி 2016 ஜெயலலிதா மக்கள் நல கூட்டணி ஒரு கேம் விளையாண்டாங்களோ அந்த மாதிரி திமுக அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ணாங்க. அதனுடைய விளைவு ஐயா பாமக இங்கே வந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா பெரிய நஷ்டம் இவங்களுக்கும் சேர்த்தே வந்தது. இல்லாட்டி சௌமியா ஜெயிச்சிருப்பாங்க தருமபுரியில். ஒரு 2-3 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் இருக்கிற சூழ்நிலையிலேயே. ஆனால் அதை மிஸ் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்காமல் யாருடைய அசைன்மெண்ட்டுக்காவது பலியாகிறதுன்றது வந்து இந்த கட்சிக்குள்ள தொடர்ச்சியாக நடக்குது. ஆனால் இவங்க அந்த இதிலெல்லாம் பேசும்போது பார்த்தா கட்சி எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி இருக்கு. நிர்வாகிகள்லாம் நீங்களாம் நிர்வாகிகளா முடிவெடுக்கிறாங்க, நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க. அவங்க பாவம் அப்புறம் நீங்க என்ன எடுத்தாலும் ஐயான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நிர்வாகிகள் மேலே தூக்கி போடுறது. அவரு என்ன பண்ணுவார், ஐயா எப்படி இருக்க வேண்டிய ஐயா, அவர் வந்து முதல்வர்கிட்ட 1/2 மணி நேரம் காத்துட்டு இருக்க நிலைமை இன்னைக்கு. அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா ஐயாவை? நீங்க இவ்வளோ பேர் வர்றீங்க, நடிகர் பின்னாடி போறீங்க, அவங்க பின்னாடி போறீங்க, அடுக்குமொழி வாசனம் பின்னாடி போறீங்க. என்ன நியாயம் இது? இப்படி அவர் தனியா இருந்தது இப்படியே பண்ணிக்கிட்டு, ஆனா முடிவு எடுக்கிறதுலாம் இவங்க தப்பா முடிவு எடுக்கிறது. இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இயற்கையாகவே 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சியில மாறி டிராவல் பண்ணாங்க. டக்குன்னு இவங்களும் நாங்க என்டிஏன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. அதற்கு பின்னாடி என்ன நடந்தது? இதுதான் வந்து மீதியை வெள்ளித்திரையில் காண்க கதை. அப்போ ஐயாவை வந்து சேம் இதே மாதிரி கையில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் திமுகவுக்கு வாங்க, திமுக கூட்டணிக்கு பாமக. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா
என்டிஏவை பலகீனப்படுத்தணும். பாமக இல்லைன்னா கிட்டத்தட்ட அது பலகீனம் தான். அப்ப என்டிஏவை பலகீனப்படுத்தணும். இங்க இவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல விசிகாவை பெருசா நம்பி இருந்தாங்க. ஆனா விசிகாவே கூடாரம் காலியாகி தாவேகா கிட்ட அந்த யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் இது பண்ணதை விக்கிரவாண்டியிலேருந்து பல இதை பார்க்கும்பொழுது இவங்களுக்கும் கிடைக்கிற ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது ஐயாவை கையில் எடுத்தா ஒரு கல்ல 2 மாங்காய். ஒன்று என்டிஏ பலகீனமாகும், இன்னொன்று நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோன்னு. அதற்கான விசிகா வந்து திமுக கூட்டணி வெளியே இருந்தாலும் மைனஸ் தான் இல்லையா திமுக கூட்டணி? ஆமா, அதுதான் அடுத்த ட்விஸ்ட். உளவுத்துறை ரிப்போர்ட்டு எல்லாம் எடுக்கும் பொழுது ஐயா உள்ளக வந்தாருன்னா விசிகா வெளியே போகும். சரி, ஒருவேளை ஐயாவே சமாதானப்படுத்தி விசிகாவை சமாதானப்படுத்தி வச்சிட்டோம்னாலும் சீட்டு ஷேரிங்ல பிரச்சனை வரும். ஐயாவுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்? அங்கேயே 23 சீட்டு வாங்கி நின்னாரு. அப்போ இங்கே 30 கேட்பாரு. சரி, ஒரு 20, 22, அதே 23ன்னு ஒத்துக்கிட்டாருன்னா ஐயா விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் 6 நிற்கிறது, நாங்கள் இதுவா, எங்களுக்கு டபுள் டிஜிட் கொடுங்கன்னு வாங்க. அப்போ ஒரு 15ஆவது நின்னாதான் அவருக்கு மரியாதை. அப்போ இடதுசாரிகள் என்ன சொல்லுவாங்க? எல்லாருக்கும் 6 கொடுத்தீங்க, 15 கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் 15 கொடுங்கன்னு போர் வாழை உருவிட்டு எனக்கும் 15ன்னு அவரும் சண்டை போடுவார். ஆனால் திமுகவோட மைண்ட் செட்டு போனதை விட அதிகமாக நிற்கணும் அப்படிங்கிறத நிற்கணுன்றது. அப்போ இது எப்படி இடிக்கும்? 23, 45 எவ்வளோ ஆகுது? 78ஆ? 48, 68 ப்ளஸ் 1, 2, 3 போர்வால் வருகிறாரு. 73, 83. அப்புறம் இந்த ஜவாஹர்லால் அந்த கட்சி இந்த கட்சின்னு 100 கிட்ட வந்துருவாங்க. அப்போ மீதி 134 டிஎம்கே எப்படி 200 ஜெயிக்க முடியும்? அப்போ இன்னொன்று, ஒருவேளை ஐயா வந்து விசிகா அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாருன்னா அப்போ சும்மா போவாரா? மக்கள் நல்ல கூட்டணி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் நம்ம எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா தாவேகாக்கு போவோம் அப்படின்னா 2 நடக்கும். ஒன்று திமுக கூட்டணி சதுரம், 2வது தாவேகா ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ மும்முனை போட்டி பயங்கரமாகிடும். அந்த பயமும் ரிப்போர்ட் போட்டதில்ல. அப்போ ஐயாவை உள்ள கூப்பிட்டா சிக்கல் இல்லை. இப்போ திமுக கூட்டணி சதுரம்னு சொல்றீங்க இல்லையா? திமுக கூட்டணியில் திமுக இருக்கிறதானே அவங்களுக்கு நல்லது. கிட்டத்தட்ட 6 தொகுதியில் நின்னாலும் ஒரு 3-4 தொகுதியாவது வெற்றி. ஆமா, நீங்க போயிட்டேன்னா அது கூட உறுதி இல்லை இல்லையா? நீங்க ஐயாவை கூப்பிட்டு வரீங்களா உள்ளக? ஐயா இருக்கிற நான் இருக்க மாட்டேன்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் சும்மா போவேன். ஏற்கனவே வேல்முருகன் நான் சகா ரொம்ப இது பண்றான், வா கிளம்பலாம் அப்படின்னு. சரி, இடதுசாரிகள் ஏற்கனவே சிபிஎம் கடுப்புல இருக்கு வான்னு சொல்லிட்டு முத்தரசனே சேர்த்து கூப்பிட்டு வருவான்னு வச்சுக்க. 4 பேர் வெளியே போனாங்கன்னா காங்கிரஸ் வேற இருக்குது. ஐயாவுக்கு 23 குத்திங்கன்னா காங்கிரஸ் எவ்வளோ கேட்கும்? இப்போ என்னதான் அவங்க வெளியே போனாலும் அப்போ பல வகையில் இந்த கூட்டணிக்குள்ளேயே குண்டு வைக்கிற கதையா போயிடும்ன்றதுனால வேண்டாம், இதை கொண்டு போய் நம்மளே தாவேக்காவை வளர்த்து விடுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐயாவை வெளியே நிறுத்தணும். என்டிஏக்குள்ளேயும் ஐயா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் டிஎம்இ உள்ள கொண்டு வந்தாலும் சிக்கல். தனியாக நின்னா அது நல்லா இருக்காது. என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு அசைன்மெண்ட் பண்ணி இன்னைக்கு ஐயா லைட்டாக ஒரு வார்த்தை விட்டார் பார்த்தீங்களா? 50 தொகுதிகளாவது ஜெயிக்கணும். அப்போது கூட்டணி வேணும் அப்படின்னா 50 ஜெயிக்கணும், 60 சீட்டாவது வேணும். 60 சீட்டு கொடுக்குறது யார் கொடுப்பா? திமுக அதிமுக கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுப்பா? அப்போ இந்த மாதிரி அப்போ நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போன மாதிரியும் ஆச்சு, என்டிஏல ஐயா பாமக இல்லாத மாதிரியும் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி கணக்கு டிஎம்கேக்கு யூஸ் ஆகுமா? கரெக்டா? இங்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகும் பெருசாக, தாவேகா பாமகனா. அங்கே என்டிஏ இது ஸ்பிளிட் ஆகும். இந்த 2 ஸ்பிளிட் ஆகும்போது 2024 மாதிரி ஆட்சி நகர்த்திடலான்னு திமுக கணக்கு. இந்த அஜெண்டானால பாமகவுக்கு ராமதாஸுக்கு என்ன பலன்? இதுதான் பிரச்சனை. பலன்லாம் நீங்கள் 2024 என்ன பலன்? நீங்கள் ஏடிஎம் கூட இருந்தால் கூட மருமக எம்பி ஆகிருப்பாங்க. அட்லீஸ்ட்டு ஏதாவது பேசி கீசி உள்ளேயா திணிச்சிருக்கலாம். அப்போ இந்த ஒரு பிரச்சனை. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா அன்புமணி இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டார். கேஸ் இருக்குது. ப்ளஸ் அவர் இயல்பாகவே நீங்கள் என்டிஏ கூட இருந்தால்தான் ஜெயிக்கலாம். 2026ல் 23னா அட்லீஸ்ட் 15ஆவது ஜெயிக்கலாம். இந்த தடவை எம்எல்ஏ அன்றைக்கே கூட்டிக்கலாம், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கலாம். 2029லையும் இதே கூட்டணி தொடரும். அப்படியே வெற்றி கூட்டணியாக மாறும். இதை வந்து டேடு கெடுக்கிறது நான் விரும்பலைன்னு சொல்லிட்டு அவர் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கும்போது தான் ஃபஸ்ட்டு பிளவு வருது. இந்த பிளவு கொஞ்சம் உருட்டி அரட்டி பார்த்தாரு பழைய. அந்த பிளவு உண்மைதானா? ஏன்னா பலர் வந்து அந்த பிளவே நாடகம் தான், அப்பா பையனுக்கு நாடகம்னு சொல்றாங்க. ஏன் இவர் அவர்கிட்ட இந்த பதவி பிடுங்குறாரு? ஏன் இவர் நான் தான்றாரு? அன்னைக்கு மலர் வெளியிடுறதுலையும் அப்படி முருகிட்டு போறாரு. அந்த கூட்டத்துலையும் இவரை பெருசாக ஸ்லாகிக்கல. அவர் தான் இறங்கி வராரு. இவர் அப்படியே மாப்பிள்ளை முருகு மாதிரி முருகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பிளவுனா இவனுக்குள்ள மனஸ்தாபம் இருக்குது. நான் பனையூரில் அலுவலகம் திறந்துருக்கேன், எல்லாம் அங்கே வந்து பாருங்கன்றாரு. இப்போ அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இதோடைய ஒரு பெரிய வருஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்.
நான் தான் பெரிய ஆளுன்னு இவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு. யார் பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டாரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, வந்திருக்காங்க, வருவாங்க, அழைப்பு கொடுத்துருக்கோம், வந்துகிட்டு இருப்பாங்க. சில பேர் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, ஓய்வு எடுத்தாங்க. முடிவு பண்ணிட்டாங்க. 10 மணிக்கு கூட்டம்னா வந்து குமிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ வரலன்னா, இவ்வளோ தான் இவர் ஸ்ட்ரென்த்து. சின்னையா தலைமையில் தான் நம்ம இருந்தால் தான் கரெக்டுன்ற முடிவுக்கு அவங்க ஒரு பெரிய மேஜர் டீம் 90% எப்படி ஏடிஎம்கேல ஓபிஎஸ், இபிஎஸ் மாதிரி பெரிய மேஜர் டீமு இப்போ அங்கே இருக்குது. இது இன்னைக்கு கதை. இது நாளைக்கு இவர் ராமதாஸை புரிஞ்சுக்கிட்டு சிக்கல் இப்படி போனால் நம்மளுக்கு ரொம்ப மிரட்டிட்டோமோ. ரியாலிட்டி இன்னைக்கே புரிஞ்சிருக்கும்ல. ரியாலிட்டி புரிஞ்சிருக்கும். ஒரு படத்தில் இந்த ஸ்டாம்பை கொடுத்தான்னு போனேன், போய் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, எனக்கு கடைசியில் வர ரொம்ப தான் மிரட்டிட்டோமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணால் நம்ம நிலமை ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கோம்ல. கொஞ்சம் இறங்கி சரி என்ன தான் சொல்கிறேன், என்டிஏக்கு போகும், அதான் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஒரு வேளை மறுபடியும் இவங்களுக்குள்ள இதாகி சரி என்டிஏ போவோம், உடனே போவேன்னா அப்படியே இழுத்துக்கின்னு அக்டோபர் நவம்பர் கிட்ட என்டிஏன்னு அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. இன்னைக்கு ரியாலிட்டி என்னன்னா இவர் தான் வெயிட்டுன்றத புரிய வச்சுட்டார். ஓ, என்டிஏ போனாலுமே வந்து பாமக கேட்குற சீட்டு அவங்க கொடுக்க தயாரா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் இவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க, இந்த டிமாண்ட். இவ்வளவு கூட்டம் காட்டிட்டாரு அந்த மாநாட்டில், ஆனாலுமா ப்ளஸ் இவங்க 2 பேரும் இழுக்கிறாங்கல்ல, இதுல கொஞ்சம் ஏடிஎம்கே ஒருவேளை போயிடுச்சா சிக்கலாகிடும் அப்படின்னு இன்னொன்று பேசியிருப்பாங்க. இந்த டைம்லலாம் அன்புமெண்ட்லாம் பேசியிருப்பாங்க. நீங்கள் இப்போ நமக்கே தெரியுது, அவங்க தெரியாதா? அப்போ இந்த மாதிரிலாம் போகுது, பார்த்து இது பண்ணிக்கோ, வந்தால் இந்த இதெல்லாம் இருக்குன்னு இருப்பாங்க. இன்னொன்று இந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுறதுல அமித்ஷா ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஓகே. அப்போ அமித்ஷா லெவல்லையே அன்புமணிலாம் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, இல்லை பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது இவங்க டிமாண்ட் என்ன, போன தடவை 23, இந்த தடவை எங்களை பார்த்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க. வர்ற இந்த இது விட்டுருங்க ஜூலை, அடுத்த ஜூலைலேயும் ஒரு இது வருது, இந்த ஒரு 6 எம்பி காலி ஆகுறாங்க, அதில் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரி ரைட்டுன்னு அக்ரிமெண்ட் போடலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் அன்புமணி அப்பாரண்டை எடுத்துட்டாருன்றது தான் உறுதி. 23 வாங்கினாலும் அவங்களுக்கு பெருமை தானே, போன தடவை கொடுக்குறதே வாங்கினாலும். பாமகவுக்கு முன்னாடி இந்த செல்வாக்கு இருக்குங்களா, இவ்வளவு கூட்டத்தை கூட்டினாலுமே அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு, நம்ம தனிச்சு நின்றப்ப கூட 4 சீட்டு ஜெயிச்சோம், கூட்டணியில இருந்து நம்மளால அவ்வளவு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு ஓப்பனா விரக்தியில பேசினார் இல்லையா? அவர் மேல கூட்டணி மாறுறது இருந்தாலுமே வந்து தொண்டர்கள் இன்னும் பாமகவை நம்ப தயாராகிறாங்க. குறிப்பா நீங்க அந்த வெற்றி தோல்வி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எப்பவுமே ஒரு கட்சியை முடிவே பண்ணக்கூடாது. 96ல் ஜெயலலிதா ஒண்ணுமே இல்லாம போய் 4 சீட்டு தான், ஜெயலலிதா 2 தொகுதியில் தோத்து போயிட்டாங்க. 98ல் 30 எம்பி சேர்க்கிறாங்க. 2001 ஆட்சி பிடிக்கிறாங்க. 2011 வெறும் 23 எம்எல்ஏக்களோட ஒன்றும் இல்லாமல் போச்சு திமுக, 3வது இடத்துக்கு போனாங்க. 2016ல் 89 சீட்டுக்கு மேலே வந்து பிடிச்சாங்க. 2021 ஆட்சியை பிடிச்சாங்க. இது அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் எப்போ அப் ஆவீங்க, எப்போ டவுன் ஆவீங்கன்னா ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த கூட்டணி ஜெயிக்க இப்போ காங்கிரஸ் என்ன ஒன்றும் இல்லாமல் போன காங்கிரஸ் 2016-17, அப்புறம் வெற்றி கூட்டணி 2019, அந்த கூட்டணி அப்படியே தொடருது. இன்னைக்கு காங்கிரஸ் 8% 9% சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. இது ஜெயிக்கிற கூட்டணியோட ட்ராவல் பண்ணும்பொழுது 18 எம்எல்ஏ, ஒரு 9 எம்பி இப்படிலாம் கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் பாமகவோட பெருசுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி தான் பாமக தப்பான முடிவு. இது 2019ல் டிஎம்கேட இருந்தால் 7 எம்பி, அவங்க பெரிய ஒரு மாஸ் காட்டியிருக்கலாம். அந்த மாதிரி அவங்க தப்பான முடிவு எடுத்தாங்க. அதனால் என்னென்னா ஒரு ஃபேக்டர், டிசைடிங் ஃபேக்டர், 5000 ஓட்டுங்கிற இடத்துல 3000 ஓட்டில் வித்தியாசத்தில் தோற்று போகிறாங்க. அந்த ஓட்டு வித்தியாசத்தில் இவங்களுக்கு 5000 ஓட்டு இருக்குது, அப்போ இவங்க ஜெயிப்பாங்க. வட மாவட்டங்களில் நீங்கள் இப்போ சொல்கிறேன், விஜய் பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு தான் அங்கே பிரியும். அதே மாதிரி இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இவங்களுக்கு விழவே விழாது. அந்த ஓட்டும் டிஎம்கிட்ட இருந்த ஓட்டை விஜய்க்கு விழும், விஜய் பிரிப்பார். அப்போ நீங்கள் பாமக இருந்துச்சு, ஏடிஎம்கே பாமக உடைய அந்த ஜெல்லு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வின்னிங் இதுதான். அது எப்படி டிஎம்கே காங்கிரஸ் மாதிரியோ அது மாதிரி. அப்போ பாமக என்டிஏ கூட்டணியில் இருக்குதுன்னா வட மாவட்டம்லாம் அடிச்சு நவுத்திடுவாங்க. இப்போ டிஎம்கேக்கு அடி விடும். அதனால தான் டிஎம்கே இதெல்லாம் முடிவெடுத்து பண்ணுறாங்க, இவரை வெளியே இழுத்து விட்டுடலாம் அப்படின்னு. அது வெளியே இழுத்து விடுறதுல மகன் வேற மாதிரி நின்னோன்னா மாறிடுச்சு. அதனால இந்த 4 சீட்டுன்னு சொல்றாருல, அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். 9% வாங்கி 2006ல் தேமுதிக 2 பேரையும் காலை இழுத்து விட்டாரு. அவ்வளோ பெரிய இது. 2011ல் 29 எம்எல்ஏ ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு. அதனால அந்த அப்ஸ் டவுன் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் டிஎம்கே தான். 13 வருஷம் 48 எம்எல்ஏ, 200 சில்லற எம்எல்ஏ, 77 48,
80ல் இந்திரா காந்தி கூட சேர்ந்து ஆட்சியை கலைக்கிறாரு. அந்த எலெக்ஷன்ல நிற்கிறாரு. 48ல் 11 குறைஞ்சி 37 ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த 22ஆ மாறி 11ஆ மாறுச்சு. எப்படி பாருங்க சரிவு. அதுக்கப்புறம் 89ல் மறுபடியும் மேலே போறாரு. 91ல் 2 எம்எல்ஏ ராஜீவ்காந்தி படுகொலை. அதனால இந்த அப்ஸ் அண்ட் டவுன்லாம் எல்லா கட்சிக்கும் இருக்கும். அது மீண்டு வந்த கட்சியின் சிறந்த உதாரணம்னா ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லலாம். அதனால நம்ம அவரு சொல்றதெல்லாம் வச்சு கணக்கு போடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி அமித்ஷா வந்து கூட்டணி எப்படியாவது ஸ்ட்ராங் படுத்தணும்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க. ஓபிஎஸ் சமீபத்தில் வந்து சென்னை வரும்போது அமித்ஷா என்னை சந்திக்காது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. புறக்கணிக்கப்படுற மாதிரி தான் அவர் பேசினிருந்தது. இந்த சூழலில் நயனார் நாகேந்திரன், இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருமே வந்து என்டிஏல தான் இருக்கான்னு சொல்றாங்க. இது எடப்பாடி எப்படி எடுத்துப்பாரு? எடப்பாடி ஆரம்பத்தில் சேர்ந்த பொழுது நீங்க நல்லா ஒரு விஷயம் பாருங்க. ஏடிஎம்கேன்ற கட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எப்பவுமே வழக்கமாக இது பண்ணுற மாதிரி ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க முதலமைச்சராக. இவர் அதிமுக கட்சியுடைய முதலமைச்சராக இல்லாமல் பாஜகவுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறாரு. இது தெரிஞ்சவொன்னே சசிகலா இவரை இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் வருது. இவர் பேரை குறைக்கணுன்ட்டு தான். திடீர்னு ஜல்லிக்கட்டு அப்படியே உட்காந்தா போலீஸ் விட்டுருமா? அது ஒரு உருவாக்கப்பட்ட செயற்கை போராட்டம் தான். அது நம்ம வேணால் சொல்லிக்கலாம் அது எதுன்னு. ஓபிஎஸ் கெட்ட பேர் வரும். ஏன்னா மத்திய அரசே தடை அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஓபிஎஸ்க்கு எதிராக தூண்டி விட்டா இது ஒரு பெரிய கெட்ட பேர் அம்மாவும் இது பண்ணுறாங்க. ஆனால் மத்திய அரசு டக்கு என்ன பண்ணுது, நீங்கள் டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் கொடுத்து அவர் ஜல்லிக்கட்டு நாயகனாகி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த ஜனவரி 26 குடியரசு தின விழாவில் அவர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோடலாம் போய் உட்காந்துட்டு இதெல்லாம் இது எல்லாமே இவர் என்ன ரொம்ப ஆடுறாரு, இவர் இப்படியே விட்டா போயிடுவாரோ அப்படின்றது. ஏன்னா அவர் குருமூர்த்தி கையில் மாறுறாரு, கன்வெர்ட் ஆகிறார். அப்போ சசிகலா எல்லாம் முடிவு பண்ணி பொதுச் செயலாளர் பதவி முதல்ல அவங்கள்ட்ட வந்துடுது. நான் தான் முதலமைச்சர் ரிசைன் பண்ணுன்றாங்க. அந்த பிரச்சனையில் இவர் ரிசைன் பண்ணிட்டு போய் தர்மயுத்தம் தொடங்குறாரு. தர்மயுத்தம் தொடங்கும் போது சசிகலா முடிவு பண்ணுறாங்க நான் தான் முதலமைச்சர்னு. எல்லா ஏற்பாடும் நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் வந்துடுது 4 வருஷம் ஜெயிலுன்னு. நீ இவ்வளோ பண்ணால் நான் எவ்வளோ பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா எம்எல்ஏவும் பாதுகாத்து கோவத்தூரில் வச்சு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து கையில் ஆட்சியை கொடுத்துட்டு அண்ணன் பையனையும் தூக்கி அக்கா பையனையும் தூக்கி துணை பொதுச் செயலாளர் போட்டு அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. இது எல்லாம் நடந்து ஏடிஎம்கே கட்டுப்பாடாக ஒரு இதுவாக நிற்கிது. இவங்க கையில் நம்ம கையில் தான் கட்சி இருக்குன்ட்டு சபதம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பிஜேபி இன்னொரு கணக்கு போடுது. 11 எம்எல்ஏவோட ஒன்றும் இல்லாமல் போய் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதில் தோல்வி அடைஞ்ச ஓபிஎஸ்ஸை மேலே இருந்து திணிக்கிறாங்க. வித்யாசாகர் தான் கைப்பிடிச்சி கொடுக்குறாரு பாருங்களா, கைப்பிடிச்சி கொடுத்து நேராக கொண்டு வந்து மேலே எங்கேயாவது எந்த கட்சியிலும் யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்போ பாஜக மேலிடம் ப்ரெஷர் கொடுக்குது. என்ன கொடுக்குது? சரி இவங்களும் பார்க்குறாங்க 4 வருஷம் ஆட்சி இருக்குது, ரைட் ஓகே. அவங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்கிறாங்க, எப்பா சசிகலா இவங்களையும் துரத்திட்டிங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமான்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஆமாம்ல, அவங்கள அனுப்பிச்சிட்டா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லையான்ட்டு கழட்டி விட்டுறாங்க. ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கிறாங்க. நமக்கு பெரியப்பாக்குறாரு டெல்லியில் பார்த்துக்குவாருன்ட்டு அப்படி தான் போகுது இவங்க அந்த இதெல்லாம். ஓபிஎஸ்ஸை வச்சு என்ன அஜெண்டா? அவங்க நம்ம ஷிண்டே மாதிரி உங்களை உள்ளுக்குள்ளேயே வளர்த்து கொண்டு நாளைக்கு நீங்கள் கட்சியை இது பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம பாஜக சேர்ந்து நம்ம பண்ணுவோம். இவரை உத்தவ் தாக்கரே மாதிரி தட்டி விடுவாங்க. ஆனால் இவர் உத்தவ் தாக்கரோடய மோசமாக போயிட்டார் ஓபிஎஸ். இவரால் ஒரு 5 மாவட்ட செயலாளர் கூட இவரால் இது பண்ண முடியல. கட்சிக்குள்ளேயும் இவர் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காரு. பிஜேபிக்கு ஒரு பக்கம் ஆதரவாக போகிறாரு, டிஎம்கேக்கு ஒரு பக்கம் ஆதரவாக போகிறாரு. டூயல் லீடர்ஷிப்ன்றதுனால அது ஒரு பெரிய குழப்பமாக வருது. இந்த குழப்பம்லாம் முடிஞ்சு இவங்க 21 ஆட்சிக்கு வரும்போது ஆட்சி இழக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கு பிறகாவது கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு பார்த்தா ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு. 2 வருஷம் இவர் எதிர்கட்சியாகவே செயல்பட முடியல அதிமுகவால். இந்த கேப்பை தான் அண்ணாமலை பயன்படுத்துறாரு. அப்போ இந்த தொல்லைக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா ஓபிஎஸ். இவருக்கு எப்படி கட்சிக்குள்ள மரியாதை இருக்கும்? அதிமுகவுடைய அடிப்படை ஒவ்வொரு தொண்டா ரத்தத்திலையும் திமுக எதிர்ப்பு தான் ஓடிட்டு இருக்கு. இவர் திமுக ஆதரவாக செயல்படுறான்றப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக ஒதுக்குறாங்க. எடப்பாடிக்கு ஒரு டீமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அந்த சைடு தென் மாவட்டங்களில் சீனிவாசன், அது இதுன்னு வட மாவட்டங்களில் நம்ம இவர் சிவி சண்முகம், நம்ம கேபி முனுசாமி எல்லாம் அவங்க டீம் தான். அப்போ நீங்கள் தனிமைப்பட்டு போகிறீங்க. இயல்பாகவே அவர் பொதுச் செயலாளராக மாறுறாரு. இவ்வளோ பண்ணிட்ட பிறகு இந்த ஓபிஎஸ்ஐ அவர்கள் ஏற்றுக்குவாங்களா? எப்படி டிடிவியெல்லாம் பார்ப்பாங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆட்சி இந்த இதெல்லாம் பிரச்சனைலாம் வந்தால் பிறகு அமித்ஷாவோட பேசும்பொழுது உங்களுடைய கண்டிஷன் என்னென்னா அண்ணாமலையை மாற்றணும், ஓபிஎஸ் இபிஎஸ் கிடையாது, எங்களை எதுவுமே கேட்கக்கூடாது, எங்கள் இஷ்டம்தான், ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை ஏடிஎம்கே சேர்க்க மாட்டோம். அமித்ஷாவுடைய இது என்ன? அண்ணாமலையை மாற்றுறாங்க, இதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சீட் ஷேரிங் இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் கடக்க வேண்டியது இருக்குது, அப்போ பேசிக்கிறாங்க. அப்போ என்னென்னா
அதை டிடிவி கரெக்டாக உணர்ந்துட்டார். அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர், திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்றாரு. திமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் ரூட்டு கிளியர். ஆனால் இவரு நான் என்டிஎல் தாங்கிறேன், யார் விருப்பப்பட்டாலும் பாராட்டு நான் இருக்கிறேன், என்னை வந்து அமித்ஷா வந்தப்போ என்னை பார்க்காம விட்டாரு அப்படி இப்படின்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி பேச்சு. இவர் இன்னும் இவர் யதார்த்தத்தை உணரல. நீங்கள் ஜீரோன்றதை அவர் உணரல. இன்னும் அவர் கட்சியை காலி பண்ணி கொண்டு போயிடுவாங்க. வைத்தியலிங்கம்லாம் கிட்டத்தட்ட பேசிட்டாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால நின்று போச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த திரும்ப அதிமுக சேர்றதுக்கு பேசுறாங்க. ஆமா பேசிட்டாங்க. எஸ்பி வேல்மன்லாம் பேசி கிட்டத்தட்ட முடிகிற கதை. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் நெருக்கத்தில் பாஜகவுக்கு கொஞ்சம் கூடுதல் சீட்டாக கேட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு 2-3 சீட்டு கொடுப்பாங்க. அதுலேயும் ஓபிஎஸ் கூட இருக்கிறவனை கவுத்தி விட்டு போவார். ஏன்னா அவர் கூட இருக்கிறது மனோஜ் பாண்டியன், பிரபாகர், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ். 4 எம்எல்ஏவாவது வேணும். 4 சீட்டாக கேட்டு நிற்கணும். அப்போ தானே முடியும். ஒன்று கொடுப்பேன்னு சொன்னால் நான் மட்டும் நின்றுறேன்றாரு. அந்த மாதிரி மைத்ரேன்லாம் கவுத்தி விட்டாரு. இவருக்கு ஆதரவாக மைத்ரேனை பேச சொல்லிட்டு மைத்ரேன் பேசும்போது சிவி சண்முகம் எஞ்சி சண்டை போடும்போது இவர் கம்முன்னுட்டார். மைத்ரேன் அந்த இடத்துல அசிங்கப்பட்டு போனார். தர்மயுத்தம் டைம்ல இவர் நம்பி வந்தவங்களுக்கு எதுவுமே பண்ணல. மாப்பாலாம் உஷாராகி ஓடிப்பிட்டாரு. இன்னொரு இவர் கூட அங்கேருந்து தான் போனார்னு நினைக்கிறேன். ஜக்கையன் டக்குன்னு பள்ளி அடிச்சார். அதனால இதெல்லாம் வந்து இவங்க எப்போ எப்படி இதாவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஓபிஎஸ்ஐ அவர் சொல்றதெல்லாம் வந்து இந்த இதயத்தில் இடம் இருக்குட்டாப்ல நீ அண்ணாமலை, அவ்வளோதான். என்டிஏல தான் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்தால் அது தானா எல்லாம் நடக்கும். அதனால வீழ்த்தப்பட்ட ஒன்றுமில்லாமல் போன ஓபிஎஸ் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸோட அரசியல் சகாப்தம், அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட தர தட்டின கப்பல் தான். கப்பல் தர தட்டிச்சு வச்சு இழுத்து பார்ப்பாங்க. வரலன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்கிராப்பு தான் உடச்சி தூக்கிடுவாங்க. இது கிட்டத்தட்ட தர தட்டின கப்பல் தான். அதே போல தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் கூட்டமோ ஏதோ ஒன்று நடந்தது இன்னைக்கு. ஏதோ ஒன்றுன்றீங்க. தாவேக்கானாலே உங்களுக்கு அவ்வளோ அலட்சியமா போயிங்க. மே மாதத்திற்குள் அனைத்து நிர்வாகிகளும் நியமித்து வேண்டும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் பதவி. அவர் சொன்னார், நான் சொல்லலைங்க, புஷியானந்த் தான் சொன்னார் கூட்டத்தில். மாநில நிர்வாகிகள் 28 அணிகளுக்கான மாநில நிர்வாகிகள் 1, 2, 3 ஸ்டெப்லாம் இருக்கும்ல. அப்புறம் மாவட்ட வாரியா, பகுதி வாரியா, வட்ட வாரியாலாம் இது நியமிக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ தேர்தல் வேலை யார் பார்க்கறது? இப்போ தேர்தல் இது ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜூன்லேயே ஒரு சுத்த ஆரம்பிச்சிடுவார். ஜனநாயகன் முடிச்சிட்டாரு, ஜூனில் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்புறம் வேட்பாளர் தேர்வு, அது இது சின்னம் வாங்குறது, இப்படி எதனா ஓடும். சும்மா இருந்த காலகட்டத்திலே 2 வருஷம் சும்மா இருந்தீங்க, அப்போவே நியமிக்கலையா? இனிமேல் நியமிக்கணும். அப்போ இந்த முடிவுலாம் எடுக்கலன்றது தெரியுதா? நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், இதை எந்த முடிவும் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து பூத் கமிட்டி கூட்டத்தை எங்கே நடத்துறது, எப்படி நடத்துறது, இந்த முடிவு தான் சொல்லியிருப்பாங்க. சும்மா கூப்பிட்டு எல்லாரும் பேசிட்டு கலைஞ்சிருப்பாங்க. இந்த கூட்டத்தில் யார் கலந்துட்டான்னு கூட நமக்கு தகவல் பெரிய அளவில் செய்தியே இல்லையா? இல்லை. விஜய் வந்தாரா? விஜய் வந்த மாதிரி தெரில. ஆனால் விஜய் இது இருக்காது. புஷியானந்த் வந்தாரான்னு தெரியாது. மற்ற நிர்வாகிகள் இருக்காங்களா, யாருமே கலந்துட்ட மாதிரி தெரியாது. அப்போ இது வந்து என்ன பிரச்சனைனா, ஏதோ கூடி கலையிறதுன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும். அதுக்கான ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு இது எதுவுமே இல்லை. செய்தி தொடர்பாளர்னா இவங்களை கணக்கில் வச்சுக்காதீங்க. யாரு 4 பேர் டிபேட்ல சண்டை போடுறாங்க, அவங்க கிடையாது. செய்தி தொடர்பாளர்னா நேற்று இவர் பேசினார்ல, அது மாதிரி யாராவது ஒருத்தர் இன்றைக்கு கூட்டம் நடந்தது, இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கோம், நாங்கள் அடுத்தது போ. இப்போ நிர்மல்குமார் பட்டுன்னு போட்டார்ல, பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எங்கள் சித்தாந்த எதிரிங்க அவங்க. இது நான் மட்டும் சொன்னாங்க, விஜயை சொன்ன மாதிரின்ட்டாரு. பட்டாரம் முடிச்சு விட்டாரா? இது மாதிரி தான் செய்யுங்கன்றோம். ஆனால் செய்யறது கிடையாது. ஒரு கூட்டம் ஒன்று கூட்டிக்கின்னு உள்ளே உட்காந்துக்கிறது, எவனையும் உள்ளே விடுறதில்ல, வெளியும் விடுறது இல்லை. அதனால இது வந்து ஒரு பெரிய லெவலில் இதெல்லாம் கிடையாது. ஏசியங்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. நீங்கள் பாருங்க, டெய்லி ஏதாவது ஒன்று விஜய், இன்னைக்கு ஒரு இது விஜய் காங்கிரஸ் விசிகாவா, முந்தா நாள் காங்கிரஸ் தெரியுமா, விசிகேக்கு தெரியுமா, இல்ல விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு சத்தியமா தெரியாது. காங்கிரஸ் விசிகேக்கு தெரியுமா? தெரியாது. நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தான போன வாரம்லாம் மூத்த பத்திரிகையாளர் உருட்டினாங்க, விஜய் சீமான் பாமக அப்படி உருட்டினாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்டிஏக்கு போவான்னு சில பேர் உருட்டியிருந்தாங்க. அதனால இது எல்லாமே நேற்று கூட பாத்தீங்கன்னா, நிர்மல்குமார் வந்து பாஜகவோட தான் கூட்டணி இல்லை, அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். அப்படிலாம் சொல்லல. அதான் சொல்ல, கிடையவே கிடையாதுட்டார். அது நான் இவர் கூட தான், அவர் கூட தான் கிடையாது. அதனால இது நம்ம இந்த முஸ்லீம் லீக் கதையா இருக்குது. சிபிஎம் சொல்லும், நாங்கள் வந்து மதவாத கட்சிகளோட கூட்டணி இல்லை. ஏங்க, அவங்க வந்து எங்களோட இருக்காங்க, நீங்களும் எங்களோட இருக்கீங்க, நீங்கள் ரைட்டு அவங்க லெஃப்ட், அவள் தான். இந்த மாதிரி அவங்க மேடையில் அப்போ நான் ஏற மாட்டான், இந்த மாதிரி காமெடிலாம் நடந்தது. அதனால அதெல்லாம் அது ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் முடிவெடுக்க முடியாது. நீ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, யாராவது கூட்டணிக்கு வருவாங்களான்னு. இப்போ நான் சொன்னேன்,
அந்த மாதிரி அசைன்மெண்ட்டில் ஐயா வந்தாருன்னா 60 சீட்டு வாங்கிங்க ஐயா, பார்த்துங்க ஐயான்னு சொல்லிட்டு கூட. ஏன்னா அவங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சுல, மீதி 174க்கு தான் ஆளை தேடணும். இப்போ 234 ஆளை தேடணும்ல. அதனால அந்த வகையில் ஐயா உதவி பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு அவரு அனுமதிக்கணும்ல, சின்னையா. சின்னையாவுடைய எண்ணம் எல்லாம் என்டிஏவோடலாம் இருக்குது. என்டிஏ கூட்டணிக்கு போகணும், அதான் கரெக்டும் கூட. அதனால அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு சர்வே வந்து அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வந்து தாவேக வந்து அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறும், 2வது இடம் வந்து தாவேக வரும் அப்படிலாம் வந்து சர்வே வந்து ரியாலிட்டியே. நீங்க அதுக்கப்புறம் ஒரு சர்வே வந்து அது அதுக்கப்புறம் பார்க்கலையா? முதல்ல 105 ஆமா தாவேகா, செகண்ட் டிஎம்கே 75 to 85, அடுத்தது திமுகவோட மேல, மூணாவது ஏடிஎம்கே 45 to 55, நாலாவது தான் பெரிய காமெடி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவனுங்க சொப்பு சர்வே எடுத்துக்கிறானுங்க, விட்டுறானுங்கன்னு. என்னன்னா 4% வாக்குகள் வாங்கி என்டிகே 5 to 10 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு. 2021 6.8% வாங்கி சீட்டை ஜெயிக்க முடியல. 6.8%னா வாக்குகளே எவ்வளோன்னா 10,000 12,000 டெபாசிட் கூட வாங்கல, டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஏன்னா அந்த வாக்குகள் அவ்வளோதான் வரும். 4%னா இப்போ 2 லட்சம் ஓட்டு உழுதுன்னா அதில் 4%னா 8,000 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. 8,000 ஓட்டு வச்சு எப்படி 5லேருந்து 10 சீட்டு ஜெயிக்க முடியும்? இப்போ எவனோ ஒருத்தன் மூணில் உட்காந்து கிரிக்கிறான். சரியா என்னப்பா, எப்போ பார்த்தாலும் இந்த டிவிக்காரங்க எது எடுத்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய குறைபாடு என்ன, டேய் சர்வே எடுக்கிறீங்க எங்களை சேர்க்குறீங்களா, மற்றவை தானே போடுறீங்கன்னு. அதனால இவங்க பார்த்தாங்க அதெல்லாம் வேணாம், நம்மளை இவங்களை சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு முதல் கொண்டல் முற்றிலும் கொண்டன்ற மாதிரி 4வது போட்டு வை, எல்லாருக்கும் கொடுக்குறோம், இவருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதா, இவருக்கும் ஒரு 10 சீட்டு போடு அப்படின்னு போட்டு ஒரு காமெடி இதை நிறைவேற்றிருக்காங்க. அதை அவங்களே தூக்கிட்டு சுமக்க முடியல. ஒரே ஒரு அம்மா மட்டும் தூக்கிட்டு ஏதோ ட்விட்டரில் போட்டு விட்டாங்க, ஒரு நாள் தூக்கிட்டு சுற்றினாங்க. அது ஒரு காமெடி பீஸாக போயிடுச்சு. அதனால இது காமெடி பீஸ்னாலும் அந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவரோட நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் வந்து இறங்கி வேலை பார்க்குறாங்களே, இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு அதிமுக வந்து இன்னும் அப்படியே இருக்காங்க. ராஜநாயகம் இருக்காரு, அவர் இறங்கி உட்காந்து அறிவிக்கிறாரு. போன எலெக்ஷன்ல ராஜநாயகத்துக்கு கீழே ஒர்க் பண்ண ஒருத்தர் பிஜேபி இங்கே ஜெயிக்கும் 2024ல், இவர் அண்ணாமலை ஜெயிப்பாரு, இல்லாட்டி நான் என் தொழிலே விட்டுறேன் அப்படிலாம் இது கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ராஜநாயகத்துக்கு கீழே ஒர்க் பண்ணவர், அவர் தனியாக சர்வே பண்ணி இப்போ அவர் தொழிலை விட்டார் போல, அண்ணாமலை ஜெயிக்கல. அதுன்னு அந்த மாதிரி யாராவது வந்து நாங்கள் இவ்வளோ சாம்பிள் எடுத்தோம், அது பண்ணோம் இது பண்ணோம், சில சேனலில் உருட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? இவர் தான் எடுத்தாருன்னு ஒருத்தர் உட்கார வச்சு அவர் ஒவ்வொரு தொகுதியிலையும் 100 சாம்பிள் எடுத்தேன், அதை வச்சுக்கிட்டு அவர் உருட்டிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி யார் எடுத்தா என்ன எடுத்தா ஒன்றும் கிடையாது. இதை எடுத்து போட்டான்ல, அவனுடைய டோட்டல் ஃபாலோவர்ஸை 109 பேர் தான் ட்விட்டரில். அந்த லட்சத்தில் தான் அவன் இருக்கிறான். இதை எடுத்துக்கிட்டு எப்படி உருட்ட முடியும்? அந்த பத்திரிகைகள் நீங்கள் அப்படி ஆயிடுச்சு, எதை வேணாலும் எடுத்து தூக்கி போட்டு பரபரப்புக்கு ஏதாவது போடணும் அப்படின்னு. அது இப்போ நான் சொன்னேனே, இது யாராவது இப்போ கேட்டால் ஒத்துக்குவாங்களா? போட்ட ஒரே கூப்பிட்டு ஏன்பா 4% வாக்கு வாங்கி ஒரு கட்சி 5 to 10 சீட்டு ஜெயிக்க முடியுமா? எந்த ஊரில் ஜெயிக்க முடியும் சொல்லுன்னு கேட்டால் என்ன யார் சொல்லும்? குழந்தைய கேட்டால் கூட சொல்லணும். அப்போ இது எப்படி சர்வேன்னு ஆக முடியும்? அதனால் இது இன்னொன்று அதிமுக கேட்குறீங்க, அதிமுக என்டிஏ ஃபார்ம் ஆன பிறகு கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த வேகம்லாம் பத்தாது. நீங்கள் டிஎம்கேவை கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்க சூப்பர் ஃபாஸ்ட்டில் போயின்னு இருக்காங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட போகல, நீங்கள் இப்போ தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரேஸில். அவங்க எடுத்தோன்னே ஒரு எம்ஜிஆர் ஒரு படத்தில் பண்ணுவார், நம்பியார் கிளம்பி 1 கிலோமீட்டர் பண்ண பிறகு எம்ஜிஆர் மல்லமாக காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போவார். அந்த மாதிரி இது நீங்கள் இன்னும், அதாவது நீங்கள் சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் பார்த்தா அவங்க எங்கேயோ இருக்காங்க. இந்த அமெரிக்கா, இது இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தப்போ போட்டாங்க தெரியுமா, இந்தியாவிடம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்தியாவிடம் இவ்வளோ விமானம் இருக்குது, இவ்வளோ டேங்கி இருக்குது, இவ்வளோ மிசைல் இருக்குது, S-400 இருக்குது, அது இருக்குன்னு. பாகிஸ்தான் போடும்போது அதில் 1/3 சில இடங்களில் ஒன்றும் இல்லை அப்படி இருந்தது. அந்த மாதிரி இது இவங்க ஒர்க்கு. இவங்க இந்தியா மாதிரி ஒர்க்கும் பாகிஸ்தான் மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பீடு பண்ணால் தான் இதான். மீடியாவில் பேசுறது கூட அதிமுக சார்பாக யாரும் இல்லை. திமுகவில் வந்து பத்திரிகையாளர் கூட பலர் இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் சேர்த்துக்கலாம் இல்லையா திமுக லிஸ்ட்டில்? அதுக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அவங்க பண்ணுறாங்கல்ல, கூப்பிட்டு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பண்ணும்பொழுது பத்திரிகையாளர்களுக்கு அப்படியே திராவிடம் அப்படி இதாகிடுது, அப்படியே இதாகிறாங்க. நீங்கள் தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களா? அவங்க 10 சமூக ஊடகங்களை, நீங்கள் சமூக ஊடகம் ஆரம்பிக்கிறியா, இந்தா வா இந்தா இப்படி பார்த்துக்கோ, நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. அங்கே இப்போ தான் ஒன்று ஏதோ ஒன்று ஆரம்பித்து தள்ளாடின்னு இருக்குது. இப்படி தானே இருக்குது. அதை தானே சொல்கிறேன். அவர்கள் என்ற ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை நீங்களும் எடுக்கணும். அவங்க பெரிய ஏகை பாடிஷன் எடுக்கும்போது நீங்கள் 403 போட்டு ஒரு குண்டை போட்டு இழுத்து லோடு பண்ணுறதுக்குள்ளே அவன் டம்மன்னு அடிச்சு போடுவான். அப்போ அவன் வந்து சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே அவன் கையில் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
நீங்களும் அவங்க தான் முடியாது நான் சொல்கிறாங்க அந்த பத்திரிகையாளர்கள் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். அதுதான் பிரச்சனை. அதனால் ஏடிஎம்கே தான் சொல்கிறேன், போக வேண்டிய தூரம் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. அவங்க அஃபென்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. செஸ் மாதிரி தான். அஃபென்ஸ் ஆடுறாங்க, நீங்கள் டிஃபென்ஸ் ஆடுறீங்க. நீங்கள் அஃபென்ஸுக்கு மாறினா தான். இப்போ இப்படி இருக்குது. நீங்கள் முதல்ல மைனஸில் இருக்கீங்க, 0க்கு வரணும். அஃபென்ஸில் டிஃபென்ஸில் இருந்து ஓரளவுக்கு 2 பேரும் அப்படியே வந்து அஃபென்ஸ் கையில் எடுக்கணும். அதுக்கு இன்னும் வேணும். அதில் இவங்க ரொம்ப ஃபெயிலியர், உண்மையிலேயே சொல்கிறேன். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் கூட பார்க்க வந்தீங்க. மிக்க நன்றி.